ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு இடெஸ்க் யூடியூப் சேனல். இந்த வீடியோ மூலமாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நிறைய பேர் இப்போ ஜாப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தேடிட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இருக்கிற ஜாப்ஸ்லேருந்து புதிய செக்டாருக்கு சேஞ்சஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போது சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மூலமாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு. இது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் இருக்கும். இந்த என்னென்ன ஜாப்ஸ்லாம் இப்போ வந்திருக்கு, எப்படிக்குள்ளே நாங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அனைத்து விவரங்களையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இதே மாதிரி டெய்லியுமே பயனுள்ள வீடியோக்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் செலக்ட் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இதை அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 4ஆம் தேதி தான் கடைசி நாள் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பும் வெளியாகிருக்கு. என்னென்ன ஜாப்ஸ்லாம் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற விவரங்களை ஒவ்வொன்றா பார்க்கலாம். நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப்ஸ் மற்றும் ஏதாவது பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றின நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது, நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ அறிவிப்பு வெளியாகிருக்கிற இந்த ஜாப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா tnsocialwelfare.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்லேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதிலேயே பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ இருக்கிற கரண்ட் ரெக்ரூட்மெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் ப்ராஜெக்ட் மேனேஜர் யூனிட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் யூனிட்டில் மொத்தம் 4 விதமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா போஸ்ட் சீனியர் கன்சல்டன்ட் அப்படிங்கிற கேட்டகரிஸில் ஜாப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதற்கான சேலரி 1,25,000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மினிமம் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும். அதே மாதிரி கவர்மெண்ட் செக்டார்லையோ ப்ரைவேட் செக்டார்லையோ ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி குவாலிஃபிகேஷன்ஸ் இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் இன் பாலிசி சோசியல் ஸ்டடீஸ் ஆர் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 35 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதனுடைய ஜாபுடைய ரோல் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டில் இப்போது நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாமே ஆன்லைனில் வந்துட்டுருக்கு. என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் வந்திருக்கோ அதை ஃபுல்லாகவே ஹேண்டில் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதற்கு அடுத்த கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா கன்சல்டன்ட் அப்படிங்கிற கேட்டகரி இருக்குது. இந்த ஜாபுக்கான சேலரி 75,000 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மெயினாக இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் ஆஃப் பப்ளிக் பாலிசி ஆர் சோசியல் ஸ்டடீஸ் ஆர் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இந்த 3 இதில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதற்கு அப்ளை பண்ணலாம். 3 இயர்ஸ் இல்லாட்டி அதற்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். சேம் கேட்டகரி ரோல் தான். இது சென்னையில் இந்த டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்குற ஜாப்ஸ் அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் ஆன்லைன் ஸ்கீம்ஸை டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கவர்னன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரிட்டையர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களும் இதற்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதற்கு அடுத்த லெவல் கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராமர்ஸ் மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற கேட்டகரி இருக்குது. 25 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கிற யார் வேணாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். இதற்கான சேலரி 30,000 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதற்கு மினிமம் ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டி அதற்கு மேலே இருக்குது அப்படின்னா அவங்க இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் ஆவாங்க. அடுத்தது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிற கேட்டகரிஸில் மினிமம் ஒரு 1 இயர் இல்லாட்டி அதற்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும், டைப்பிங் அண்ட் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்ததுன்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். 15,000 ரூபாய் சேலரி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த 4 விதமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வில்லிங்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். நீங்கள் அங்கேருந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டுடைய அப்ளிகேஷன் ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறதுல என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற போஸ்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதற்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேம், ஜெண்டர், மார்க் ஷீட்டில் உங்களுடைய பெயர், டேட் ஆஃப் பர்த்தில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, பின்கோட், உங்களுடைய நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் என்ன, அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத ஃபில் பண்ணிக்கணும்.
அதற்கு அடுத்தது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸா வந்து பார்த்தீங்கன்னா, 10த், 12த், டிப்ளமா, யுஜி, பிஜி அப்படிங்கிற மாரி கேட்டகரிஸ் இருக்கும். இதில நீங்க என்ன முடிச்சிருக்கீங்களோ அத செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்க எந்த டிகிரி முடிச்சிருக்கீங்களோ, அத வந்து நீங்க வந்து அந்த டிகிரி எந்த யுனிவர்சிட்டியில படிச்சீங்க, எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷத்துக்குள்ள, எவ்வளோ மார்க்ஸ் வந்து அப்டேட் பண்ணீங்க அப்படிங்கிறத நீங்க ஃபில் பண்ற மாரி இருக்கும். நார்மலா உங்களுடைய ரெஸ்யூம்ஸ்லலாம் நீங்க குடுக்குற மாதிரி தான். ஃபர்ஸ்ட் டிகிரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்எல்சில படிச்சிருக்கீங்கன்னா, அத நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பர்ட்டிகுலரா வந்து இந்த ஜாப்ஸுக்கு வந்து கேட்டிருக்கிறதுனால, உங்களுக்கு எந்த ஃபீல்டுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ, எவ்வளோ வருஷத்துல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருக்கீங்க, எந்த கம்பெனில அப்படிங்கிற மாரி விவரங்கள நீங்க ஃபில் பண்ற மாரி இருக்கும். அதற்கு அடுத்தது நீங்க ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ட்ரெய்னிங்ஸ் வந்து ஏதாவது கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறீங்க. இல்ல நீங்க வந்து டிகிரி முடிக்கும்போது ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்கிறீங்க. இல்ல ஆல்ரெடி இருக்கிற ஜாப்ல நீங்க என்ன மாரி ரோல்ஸ்லாம் வந்து ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க. அதே மாரி என்ன மாரி ட்ரெய்னிங்ஸ்லாம் நீங்க வந்து மத்தவங்களுக்கு குடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாரி கேட்டிருப்பாங்க. அப்படி இருந்துச்சுன்னா அந்த விவரங்கள ஃபில் பண்ணிக்கலாம். அதற்கு அடுத்தது ஏதாவது அடிஷனல் விவரங்கள் நீங்க ஆட் பண்ணணும்னாலும் ஆட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கீழ சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ அப்லோட் பண்ற மாரி இருக்கும். உங்களுடைய ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர வந்து அப்லோட் பண்ணணும். சப்மிட் அப்படின்னு சொல்லி குடுத்த உடனே இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மென்ட்க்கு வந்து ரெஜிஸ்டர் ஆயிடும். எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கோ, அத பேஸ் பண்ணி யாரெல்லாம் வில்லிங்கா இருக்காங்களோ, அவங்களுக்கு எலிஜிபிளான கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ, அவங்கள அவங்க கால்ஃபர் பண்ணி ஒரு இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில யாரு வந்து செலக்ட் ஆகுறாங்களோ, அவங்களுக்கு இந்த ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து கிடைக்கும். இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் நீங்க பே பண்ண வேண்டியதில்ல. ஜஸ்ட் ஆன்லைன்லேயே ஓப்பன் பண்ணிட்டு கூட நீங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணாம வில்லிங்கா இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நெறைய பேர் இப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்கனாலும், அவங்களுக்கு நீங்க இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி நம்ம சேனல்ல நெறைய பார்ட் டைம் ஜாப் பத்தின ஆப்பர்ச்சுனிட்டீஸுமே குடுத்துட்ருக்கோம். வீட்ல இருந்தே ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி ஜாப்ஸுமே குடுத்துட்டு இருக்கோம். சப்போஸ் யாருக்கா அந்த மாரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வேணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, லாஸ்ட் வீடியோ நம்ம சேனல்ல ஒண்ணு போட்டிருக்கோம். அத நீங்க இன்னும் பார்க்காம இருக்கிறீங்க அப்படின்னா, அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கீழ குடுத்துருக்கேன். நீங்க அதில ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கூட அதில ஜாயின் பண்ணி எர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். இதே மாரி உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோஸ் தேவைப்படுது, இல்ல வேற ஏதாவது கவர்ன்மென்ட் ஸ்கீம்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். நாங்க உங்களுக்கு கைட் பண்றோம். மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாமே தெரிவிங்க. மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.